ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன். இன்றைக்கி நம்ம அக்ஷய திருதியை பற்றி ஒரு பதிவு பார்க்கலாம். அக்ஷய திருதியை நாளை 20/4/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. திதி ஆக்சுவலாக 11:30 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா இன்று சாயங்காலமே வந்துடுறதுனால 11:30 மணி வரைக்கும் தான் காலம்பரம் இருக்குது. ஆனால் சூரிய உதயம் இருக்கும்போது இருக்கிறதுனால தான் நம்ம நாளை அக்ஷய திருதியை கொண்டாடுறோம். அக்ஷய திருதியை நாளில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அரிசி, உப்பு மற்றும் மல்லிகைப்பூ மறக்காமல் அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கினாங்க. அரிசி அப்படிங்கிறது நம்மளுடைய செல்வ நிலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திய ஒரு விஷயம். மல்லிகைப்பூ அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம் பொருந்திய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம முதல்ல வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய செல்வ நிலை எந்த இடத்திலும் தேக்கம் இல்லாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தங்கம் வாங்குவது, வெள்ளி வாங்குவதெல்லாம் இப்பொழுதைக்கு காலகட்டத்தில் நம்மளால் முடிகிறதுனால நம்ம பண்ணுறோம். ஆனால் முன்னோர்கள் முக்கியமாக இந்த 3 பொருட்களை தான் வாங்கினாங்க. அதே மாதிரி அக்ஷய திருதியை நன்னாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம்மளுடைய கர்ம வினைகளை முற்றிலுமாக நீக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால் நீர்மோர், தயிர் சாதம் போன்றவற்றை அக்ஷய திருதியை நன்னாளில் நம்ம தானம் செய்யும்பொழுது நம்மளுடைய கர்ம விலைகளும் நீங்கி நம்ம செல்வ நிலையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் பாரம்பரியமாக வழக்கத்தில் உள்ளது. அதே மாதிரி கலைகள் கற்பதற்கும் உகந்த நாள் அக்ஷய திருதியை நாள். ஏன்னா நம்ம கற்கக்கூடிய கல்வியாகட்டும், கலைகளாகட்டும், அதுவும் வளர்ச்சி அடைந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். விஜயதசமிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அக்ஷய திருதியைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எஜுகேஷன், குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்குறது, இல்லை நீங்களே ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அக்ஷய திருதியை நன்னாளில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது வளர்ச்சி அடைந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். இதை நோக்கத்தில் கொண்டு நம்ம ஜேகே ஹீலிங் ஜோனில் நான் ஒரு சின்ன டெக்னிக், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீனஸ் எனர்ஜி, வீனஸ் தானே லவ் அண்ட் மணி ரெண்டையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி, சுக்கிரனுடைய ஆற்றல். அதனால் அதை எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கை ஒரு குறைந்த நிர்ணயத்தில், விலை நிர்ணயத்தில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா இதை சொல்லிக் கொடுத்த என் குருநாதர் இதை இலவசமாக யாருக்கும் கற்பிக்கக்கூடாது, ஏன்னா வேல்யூ தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னதுனால நான் குறைந்த கட்டணமாக 51 ரூபாயில் இந்த டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ஏன் 51 அப்படின்னு நான் நிர்ணயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுவும் சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரனுடைய நம்பர் என்னது? 6. அதனால் 51 அப்படின்னு நிர்ணயம் பண்ணி இந்த கட்டணத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நாளை மாலை 6 to 7 சுக்கிர ஹோரையில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பணத்தை எப்படி ஈர்ப்பது, அன்பான உறவுகளை எப்படி ஈர்ப்பது, இதை நீங்கள் கற்றுப்பீங்க. இது நம்ம ஜோதிட பாரம்பரியத்தையும் எகிப்து முறையான மேல்நிலை நாட்டு கல்ச்சர், அந்த ஜோதிட வழியை இணைச்சு ஒரு டெக்னிக்காக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம், உங்களுக்குள்ளே நிகழக்கூடிய அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் இந்த கோர்ஸ், இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வளர்ச்சி அடையணும். அக்ஷய திருதியை நன்னாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.